இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் வந்து புதிய ஆப்ஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் கண்களால் ஒரு பிளேஸ் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாரியே வந்து கூகுள் மேப்லேயே பார்த்து கொள்ள முடியும். அது எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி பார்ப்பது, அதற்கான ஆப்ஷன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் பாட்டமில் இருக்கும், ஃபஸ்ட் எடுத்துனே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 5ஆவதாக லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜிபிஎஸ் வந்து டிசபிள் இருக்குது, எனபிள் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். லொக்கேஷன் ஆக்சஸை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிவிட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக லொக்கேஷனில் வந்து இந்த ஆப்ஷன் சரியாக காட்ட மாட்டுது. அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் வந்து ஷேர் ஆகிடும். இது யாருக்காச்சும் உங்களோட நம்பரே சேவ் பண்ணி அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து இந்த லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா இதை கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம உங்களோட லொக்கேஷன் எல்லாமே ஆன்லைனில் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணல உங்களோட லொக்கேஷன் ஷேர் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் ஷேர் பண்ண லொக்கேஷனை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனுக்கான பிளேஸுடைய நம்பர் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய பிளேஸுடைய நார்த் ஈஸ்ட் லொக்கேஷன் சைஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டால் போதும், உங்களுடைய ஊருக்கான நீங்கள் செலக்ட் பண்ண பிளேஸ் வந்து லைவாக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கண்ணால் எப்படி பார்ப்போமோ அதேமாரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஷோ ஆகும். இதை பயன்படுத்தி தான் நீங்கள் எல்லா பிளேஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு சென்டரில் வந்து ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பைக்கில் போகிறப்ப ஒரு பிளேஸ் எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ரோடுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பிளேஸுமே பார்த்துக்கலாம். உங்களுடைய ஊரில் ரோடுவேஸ் எங்கெங்கே போதோ எல்லா இடத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வீடை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் அல்லது லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வீடுடைய ஃபோட்டோ அப்படியே லைவாக உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கண்களால் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாரி ஷோ ஆகும். அந்த மாதிரி அந்த ப்ளூ லைனை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய ஊர் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷனை வந்து தற்போது எனபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வழியில் இருக்க மரம், ஏரிகள் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தாலே போதும், எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாத்தையுமே செக் பண்ணலாம். உங்களுடைய ஊர் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ண முடியும். இதை வந்து ஏற்கனவே லைவாக அவங்க கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பைக்கில் யாராச்சும் கிராஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் வந்து ப்ளர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ப்ளூ லைனை ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு சில பிளேசஸ்லாம் தெரியலனா அதை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பைக்கில் போகிறப்ப நம்மளுக்கு எப்படி வியூ இருக்குமோ அதேமாரியே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வேணுன்னா ரைட் சைடு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாலே ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் மேப்லேயும் வந்து நீங்கள் தேவையான பிளேஸை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளேஸில் மேப்பில் வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸுடைய ரோடு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து தற்போது எனபிள் பண்ணியிருக்க ஆப்ஷன். இப்போ நான் கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணேன்னா டேரெக்டாக அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லைவாக கண்களால் பார்த்தா எப்படி இருக்குமோ அதேமாரியே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இதில் மூவ் பண்ண பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து மூவ் ஆகுது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லைனை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான லொக்கேஷன் எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.